எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த வருடம் சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்றது சொல்ல போறேன். நீங்க ஜோதிடம், ஜாதகம் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆளா இருந்தா இந்த வீடியோவை இதுக்கு மேல பார்க்க வேண்டாம். இப்போ சனி பெயர்ச்சி இந்த வருடம் எப்போன்னு பல பஞ்சாங்கங்கள் பல விதமான தேதிகளை சொல்றாலும் எல்லாராலையும் பொதுவா ஒத்துக்கப்படுற பஞ்சாங்கம் சொல்றது டிசம்பர் 21, 2013 அன்னைக்கு தான் சனி பெயர்ச்சி நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி எங்க இருந்து போறாருன்னா கன்னி ராசியில இருக்காரு. கன்னில இருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அடுத்த ராசி. சோ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் பிரீஃபா 1 லைன் 2 லைன்ல என்ன பலன் அப்படின்றது சொல்லலான்னு இருக்கேன். ஆனா நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. அதனால நீங்க உங்களுக்கு நம்ப தகுந்த அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஜோதிடம், ஜாதகம் எல்லாமே நமக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையை ஒடிஞ்சு போய் வந்திருக்கான், அவனுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் இல்லைன்னா வாழ்க்கையில வரப்போற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான தெம்பை வளர்ப்பதற்காகவும் தான். கடைசியில நீங்க தான் ஃபைட் பண்றீங்க ப்ராப்ளம்ஸோட. பரிகாரம் பண்றதெல்லாம் அது உங்களுக்கு பேக்ரவுண்டு ஹெல்ப் பண்ற மாதிரி, அந்த நம்பிக்கைக்காக செய்யறது. இதுல யாரையும் ஏமாத்தணும்ன்றது நோக்கம் கிடையாது எந்த ஜோதிடருக்கும். ஆனா ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்தலாம், சரியா? இப்போ பொதுவா சனி பெயர்ச்சி ஆனா சனியால கெட்டது நடக்க போகுது அப்படின்னாக்கா பரிகாரங்கள் எல்லாம் வேற சொல்லுவாங்க ஜோசியம். என்ன சொல்லுவாரு? சனிக்கிழமை கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை விரதம் இருக்கணும், சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எள்ளு தீபம் ஏற்றணும் அப்படின்னு அடுக்கடுக்கா 4-5 பாயிண்ட் சொல்லுவார். திருநள்ளாறு போகணும், இல்லைன்னா கொடுமுடி சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா குச்சனூர்ல சனீஸ்வரர் இருக்காரு அங்க போகணும் அப்படின்னு கோயிலா அனுப்புவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எதுக்கு சொன்னாங்கன்னா நமக்கு மனக்கட்டுப்பாட்டையும் உடல் கட்டுப்பாடையும் கொடுக்கறதுக்கு தான். ஆனா நான் இதுக்கு மேல போய் ஒரே ஒரு சஜஷன் சொல்றேன். நீங்க இங்கெல்லாம் எங்கேயுமே போகக்கூட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஆனாலும் பிளானட்ஸே கொஞ்சம் யோசிக்கும், இந்த மனிதருக்கு நம்ம இந்த பிரச்சனையை கொடுக்கணுமா. அது என்ன டெக்னிக் தெரியுமா? சிம்பிள் டெக்னிக். நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். உதவுங்க, நிறைய பேருக்கு உதவியா இருங்க, ஹெல்ப் எவ்ரிஒன். ஆனாலும் கேர்ஃபுல்லா இருங்க ஹெல்ப் பண்ணும் போது. நீங்க ஏமாந்துடக்கூடாது இல்லையா? அதுலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஆனா தான தர்மங்கள் செய்யறது நிறைய பாவத்தை குறைச்சி நிறைய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். நம்ம ரெண்டு இதோட தான் வந்திருக்கோமா, பாவ மூட்டை புண்ணிய மூட்டை. நிறைய நல்லது பண்ண இந்த பாவம் எல்லாம் கரையும், புண்ணியம் கூடும். நம்மளுக்கு கஷ்டமான நேரத்துல நம்மளை காப்பாற்ற போறதே இந்த புண்ணியம் தான். அதனால முடிந்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. ஆனா வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யுங்க. எப்ப நம்ம செஞ்ச தான தர்மம் வெளியில தெரிய ஆரம்பிக்குதோ அந்த தானத்தின் உடைய பலன் எல்லாமே அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பண்ண தானம் உங்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் சொல்றேன், நீங்க வெளியில சொல்லாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த சனி பெயர்ச்சி யார் யாருக்கு பெனிஃபிட், யார் யாருக்கு கொஞ்சம் காஷனா இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். மேஷராசி மேஷராசிக்கு
இந்த சனி பயிற்சி வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்காது. நெக்ஸ்ட் ரிஷப ராசி. இவங்களுக்கு வந்து சக்சஸ் எல்லாமே டாப்பா இருக்கும். ரிஷப ராசிக்கு கவலையே பட வேணாம், பயப்படவே வேண்டாம் இந்த 7 சனியை பார்த்து, இந்த சனி பயிற்சியை பார்த்து. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்களுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க தவறி போகலாம், வயதானவர்கள், அப்புறம் வந்து நல்ல உறவினர்கள் திடீர்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போகலாம். இதெல்லாம் நான் எவ்வளவு நாளுக்கு சொல்றேன்னா 2.5 வருஷத்துக்கு சொல்றேன். ஆனா ஒண்ணு நீங்க நோட்டீஸ் பண்ணோம், சனி பெயர்ச்சி ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு 6 மாசம் முன்னாடியே அந்த எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா பிளானட்ஸ் இல்லையா, they have more power. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருப்பாரு இப்ப சனி. 8ஆம் இடம் இருந்தா அது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் இருந்தா அர்த்தாஷ்டம சனி, அப்படின்னா அந்த 8ல பாதி. சோ இந்த பீரியட்ல அவர் போக்கஸ் பண்றது எதுலன்னா ஹெல்த்ல தான் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாரு. நீங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் இல்லாம அட்டம சனியில கொடுக்கக்கூடிய டென்ஷனையும் அதெல்லாம் கொடுப்பாரு. பணம் வந்து விரைய செலவாகும். அதனால ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செலவு பண்ணுங்க. அடுத்த ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து இவ்வளவு வருடம் 7.5 வருடங்களா அவங்க வந்து 7.5 சனியில இருந்தாங்க. இப்ப 7.5 சனி அவங்களுக்கு விலகுது. அதனால எல்லாமே நல்லதா நடக்கும். போற இடத்துல எல்லாம் நல்ல ரெகக்னிஷன், நேம், ஃபேம், எவ்ரிதிங் எல்லாமே கிடைக்கும். சிம்ம ராசிக்கும் டாப். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி வந்து இப்போ 5 வருஷம் வந்து ஓட்டிட்டாங்க. இப்போ கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில. இந்த 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷத்துல கண்டிப்பா திருடு போகும். அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? துளாராசி. துளாராசிக்கு வந்து இப்போ ஜென்மத்துல சனி வராரு. அவங்க ராசியில தான் வராரு சனி. மற்ற ராசிகள்ல சனி இருந்தாலும் துலாத்துல வந்தாக்கா, துலா ராசியில அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை. அவருக்கு சனி வந்து உச்சம். துலா ராசியில கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லாததுனால அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் நிறைய பண்ணுவாரு, கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நிறைய பண்ணுவார். ஆனா இது வந்து ஜென்ம சனி. சனி உங்க ராசியிலே இருக்கிறதுனால சனி அவர் கிரியேட் பண்ண வேண்டிய ட்ரபிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுவாரு, லாஸ் ஆயிடும், ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வரும், அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும், அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா ஒரு நல்லது என்னன்னாக்கா, மே மாசம் வரைக்கும் 2012 வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு வந்து மேஷத்துல இருந்து 7ஆம் பார்வையில சனி பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து கண்ட்ரோலா வச்சிருப்பாரு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பமாகுது. 7.5 வருஷம் சனி வந்து உங்க ராசியில உங்களுக்கு வந்து அவர் கண்காணிப்புல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கும் சைன் எல்லாம் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிக்கு நான் சைன் பண்றேன், இதை என்ன சொல்லுவாங்க, என்னவோ சொல்லுவாங்க தெரியல, ஜவாப்தாரின்னு வாங்க அந்த காலத்துல. அதனால நீங்க வந்து மற்றவங்களுக்காக வக்காலத்து வாங்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து உங்க வேலை உண்டுன்னு இருங்க. முடிஞ்ச வரை நல்லது பண்ணுங்க மற்றவங்களுக்கு. அது வந்து சனி வந்து கொஞ்சம் சாந்தமடைவார். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வராரு சனி, லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு ரொம்ப டாப்பா இருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சியிலேயே தனுசு ராசி
ரொம்ப டாப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்திருந்தா நிறைய ஜுவல்லரி அதெல்லாம் வாங்குவீங்க, நிறைய சொத்து பத்து வரும், பணம் போனது திரும்பி வருமானு எதிர்பார்த்ததெல்லாம் திடீர்னு வந்துடும். ஸோ நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வராரு. என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்ச நம்பிக்கை, நல்ல பெயர், நாணயம் எல்லாத்தையும் கெடுக்கிறாரு. அதுக்கு தான் வராரு. ஸோ மகர ராசிக்காரவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு இது வரைக்கும் அட்டம சனியில இருந்தாங்க. 8ஆம் இடத்துல சனி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அட்டம சனின்னா சும்மா வருமா? 8ஆம் இடம் ஆயில், அதெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கீங்க. இப்போ அட்டம சனி முடிஞ்சிட்டதுனால உடனே நிறைய நல்லது வந்துடாது. பொதுவா 1 பாயிண்ட்ல சொல்லணும்னா 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதுலையுமே இப்ப நீங்க டபுள் காஷனா இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணி செயல்படணும். கடைசியா மீனராசி. மீனராசிக்கு இப்போ அட்டம சனியை ஆரம்பிக்குது. எங்க போனாலும் லாஸ், பண விரயம், அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அஃபெக்ட் பண்றது, பேசும்போது கூட நம்மள அறியாம வார்த்தையை விட்டுறது. இந்த சனி பெயர்ச்சியில ரொம்ப அஃபெக்ட் ஆகிற இது ராசி மீனம். இந்த மீனம் மீன ராசிக்காரவங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து பரிகாரம் பண்றது நல்லது. முதல்ல நான் சொன்ன மாதிரி என்னதான் நம்ம பரிகாரங்கள் பண்ணாலும் சில நேரம் சில விதிகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாம் இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம முடிந்த வரை 4 பேருக்கு உதவணும்னா, நல்லது பண்ணோம்னா, அந்த இறைநிலை, அந்த இறைவனுடைய எண்ணம், சிந்தனை, அதுவே நம்மளை கஷ்ட காலத்துல பக்கத்துல இருந்து காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.